எவ்வளோதான் வகை வகையாக மீன் சாப்பிட்டாலும் இந்த மத்தி மீனில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. கரெக்டாக அதுவும் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை எப்படி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். பேச்சுலர்ஸ்க்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 1 கிலோ அளவில் மத்தி எடுத்திருக்கேன். அந்த மத்தி வாங்கும்போது பெரிய மத்தியாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன மத்தியாக கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணியை விட்டு அலாசி ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 லெமன் சைஸ் புளியை கரைச்சி நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நீங்கள் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். கடுகு போட்டு தாளிக்கவே கூடாது. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு, 5-6 பச்சை மிளகாய். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பச்சை மிளகாவோடைய ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் நிறையா சேர்த்துருக்கேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகி வெங்காயத்தோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எப்போவுமே மீன் செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சு பண்ணுங்கள். அப்போனா தான் மீன் உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கிறேன். இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம், இல்லையா தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு லைட்டாக கொதித்து வரும்போதே இந்த மீனை எடுத்து போட்டுறணும். போடும்போதே ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சி போயிடும். கிண்டவே கூடாது, கிளறவும் கூடாது. கரண்டி வச்சு கிண்டுனா மீன் வந்து உடஞ்சி போயிடும். நான் மீன் மேலே இருக்க தெரியறதுனால லைட்டாக கரண்டி வச்சு தள்ளி விட்டுருக்கேன். மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. நான் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் பாய்.